அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாழினை எழலா மிக கொடியோர் செயலறவே புகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. அனைவருக்கும் வணக்கம். விசிக கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் ஒரு போலியான அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டினை சுமத்தி கொண்டே இருக்கிறார். இந்த குற்றச்சாட்டினை சுமத்துவதனால் இவருடைய எஜமானர் மனது குளிர்ந்து இவருக்கு கூடுதலாக 2-3 சீட்டுகள் ஒதுக்குவார்கள் என்கின்ற ஒரு அற்ப நம்பிக்கையில் இந்த குற்றச்சாட்டினை சுமத்தி கொண்டே இருக்கிறார். அப்படி என்ன குற்றச்சாட்டினை இவர் சுமத்துகிறார் என்று பார்த்தால், RSSனுடைய கிளை பிரிவு ஏற்பாடு செய்திருந்த ஒரு மேடையில் பாரதியாரை பற்றி பேசிவிட்டார் என்கின்ற காரணத்தினால் இவர் RSSனுடைய பிள்ளையாக செயல்படுகிறார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சீமான் மீது சுமத்துகிறார். இதில் என்னுடைய கேள்வி என்னவென்றால், உண்மையாகவே திருமாவளவன் அவர்கள் சனாதன எதிர்ப்பு போராளியாக இருந்திருந்தால், சனாதனத்தை எதிர்த்து அரசியல் செய்பவராக இருந்திருந்தால், சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுப்பவராக இருந்திருந்தால் 2024ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுக்கு 100ஆண்டு நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது. அந்த விழாவில் பிஜேபியை சார்ந்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டு நாணயத்தை வெளியிட்டார். அதனை தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இந்த விழாவில் எல் முருகன், அண்ணாமலை போன்ற பிஜேபியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். RSSனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு பிஜேபி. இந்த பிஜேபியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நாணயத்தை வெளியிட்டார்கள். அதனை முதலமைச்சர் பெற்றுக்கொண்டார். அப்போதெல்லாம் கைகட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்த திருமாவளவன் அவர்கள் தன்னை சனாதன எதிர்ப்பு போராளியாக கூறிக்கொள்வது வேடிக்கையின் உச்சம். அப்போது நீங்கள் திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் பார்த்து RSSனுடைய கைகூலியாக செயல்படுகிறீர்கள், RSSனுடைய பிள்ளையாக செயல்படுகிறீர்கள் என்கின்ற குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தால் உண்மையாகவே திருமாவளவன் அவர்கள் சனாதன எதிர்ப்பு போராளியாக கருதப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை. நீங்கள் உண்மையாகவே சனாதன எதிர்ப்பு போராளி அல்ல, சந்தர்ப்பவாத அரசியல்வாதி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக நீங்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டு, பிராமண கடபாரியை கொண்டு திராவிட கோட்டையை உடைப்பேன் என்று சொல்கிறார். தமிழ் தேசியத்தை வைத்து திராவிட கோட்டையை உடைப்பேன் என்று சொன்னால் அதில் பொருள் இருக்கிறது. தமிழ் தேசியத்தை கொண்டு திமுகவை அழிப்பேன் என்று சொன்னால் அதில் பொருள் இருக்கிறது. பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை உடைப்பேன் என்று சொன்னால் அதில் என்ன பொருள் இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார். இதில் என்ன பொருள் இருக்கிறது என்றால், பிராமண கடப்பாறையாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் கூறுவது யாரை என்றால், கோல்வாக்கரையோ சாவர்கரையோ மோகன் பகாவத்தையோ அல்ல. உண்மையாகவே சாதிய தீண்டாமைக்கு எதிராக போராடிய, சாதிய தீண்டாமைக்கு குரல் கொடுத்த விடுதலை போராட்ட வீரர், தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்த பாரதி என்கின்ற பிராமண கடப்பாறையை நாம் தமிழர் கட்சி தூக்குகிறது. இந்த பக்கம் நீங்கள் சித்தரித்து வைத்திருக்கக்கூடிய திராவிட கோட்டையின் போலி பிம்பமான ஈவே ராமசாமி அவர்கள் தன்னை சாதிய எதிர்ப்பு போராளியாக காட்டிக்கொண்ட ஒரு சாதிய வெறியர். இந்த போலி பிம்பத்தை உடைப்பதற்கு உண்மையாகவே சாதிய ஒழிப்பு, தீண்டாமை பேசிய, பெண் அடிமைத்தனம் பற்றிய பேசிய போராளி பிராமணர் பாரதி என்கின்ற கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை, போலியான கோட்டையை உடைப்போம் என்பதுதான் இதனுடைய பொருள். அடுத்தபடியாக நீங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், சீமான் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைக்கிறீர்கள். நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் எந்த இடத்திலும் தலைவர் பிரபாகரன் அவர்களை வைத்து பிழைப்பு நடத்தவில்லை. நாங்கள் உறுதியாக தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய போட்டோ மீது ஆணையிட்டு சொல்கிறோம், புகைப்படத்தின் மீது ஆணையிட்டு நாங்கள் சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலும் ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கவில்லை, பரிசு பொருட்கள் கொடுக்கவில்லை, கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்கவில்லை. நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லி வாக்கு சேகரித்தோம். தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தியாகத்தை சொல்லி நாங்கள் வாக்கு சேகரித்தோம். இதனை நாங்கள் தலைவர் புகைப்படம் மீது
ஆணையிட்டு உறுதியாக சொல்வோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய தொகுதியில் ஓட்டுக்கு நோட்டு கொடுக்காமல் வாக்கு சேகரித்தீர்கள், வெற்றி பெற்றீர்கள். ஓட்டுக்கு நாங்கள் பரிசு பொருட்கள் கொடுக்கவில்லை, கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்கவில்லை என்று நீங்கள் பின்பற்றுகிற அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தின் மீது ஆணையிட்டு உறுதியாக உங்களால் கூற முடியுமா? அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சொல்லி திமுகவிடம் பஞ்சம் பழிக்கக்கூடிய நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேச உங்களுக்கு யோகிதை இருக்கிறதா? அண்ணல் அம்பேத்கரினுடைய பெயரை சொல்லி தன்மானத்தை திமுகவிடம் அடகு வைத்த நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசலாமா? அண்ணல் அம்பேத்கரினுடைய பெயரை சொல்லி திமுக செய்கின்ற அத்தனை அட்டூழியங்களுக்கும் துணை போகின்ற நீங்கள், முரட்டு முட்டாக முட்டுகின்ற நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு யோகிதை இருக்கிறதா? RSSனுடைய பிள்ளையாக செயல்படுகிறார் சீமான் என்று சொல்லக்கூடிய அதே சீமான் அவர்கள் தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் சென்றார். அவர் நீதிமன்றம் செல்லும் போது நீங்கள் எந்த மூத்திர சந்தில் முட்டு கொண்டிருந்தீர்கள்? நீங்கள் சனாதன எதிர்ப்பு போராளியாக சொல்லிக்கொண்டு திரிகிற நீங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரை பார்த்து முருகன் தமிழ் கடவுள், தமிழ் கடவுளுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாவது வைத்ததுண்டா? ஆனாலும் நீங்கள் சொல்லிக் கொள்வீர்கள் நீங்கள் சனாதன எதிர்ப்பு போராளி என்று. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த மூத்திர சந்தில் முட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக நீங்கள் சொல்கிறீர்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய அந்த தீபம் ஏற்றக்கூடிய தூணில் தீபம் ஏற்றிவிட்டால் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்து விடுமா? அனைவருக்கும் சோறு கிடைத்து விடுமா? அனைவருக்கும் இலவச மனைப்பட்டா கிடைத்து விடுமா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வைக்கிறீர்கள். உண்மைதான், தீபம் ஏற்றிவிட்டால் இது எதுவுமே கிடைக்காது. இதே கேள்வியை உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேளுங்கள். அவருடைய தகப்பனாருக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அனைவருக்கும் சோறு கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? இலவச மனைப்பட்டா கிடைக்குமா? இது அனைத்தையும் உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேளுங்கள். ஒரு எளிய மகன், எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல், திரைவெளிச்சமும் இல்லாமல், தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ஒரு இயக்கத்தினை கட்டியமைத்து அதனை வெற்றிகரமாக நகர்த்தி கொண்டு செல்கிறார். அதனை நீங்கள் ஒரு சக தமிழனாக ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றாலும், ஒரு சக தமிழனாக உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யாதீர்கள். ஒரு தமிழன் வளர்வதை கூட பொறுத்து கொள்ள முடியாத நீங்கள் எவ்வாறு தமிழனாக இருக்க முடியும் என்கின்ற கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கின்றேன். ஒரு தமிழன் வளர்வதை தடை செய்யும் விதமாக செயல்படுகின்ற நீங்கள் தன்னுடைய பெயருக்கு முன்னால் எழுச்சி தமிழர் என்கின்ற பெயரை எவ்வாறு போட்டுக்கொள்கிறீர்கள்? ஆளுகின்ற ஆட்சியாளர்கள், எஜமானர்கள் தாங்கள் ஆடம்பர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தங்களுக்கு பிளாஸ்டிக் சேரினை போட்டபோது, இந்த பிளாஸ்டிக் சேரில் நான் அமரமாட்டேன், என்னுடைய தன்மானம் இடிக்கிறது, நான் அம்பேத்கரினுடைய சீடன் என்று சொல்லி எழுந்திருந்தால் நீங்கள் எழுச்சி தமிழராக கருதப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அந்த இடத்தில் எழவே இல்லை. பிளாஸ்டிக் சேரே போதும் என்று அமர்ந்து விட்டீர்கள். தமிழ்நாடு போக்குவரத்து கழகம், அதில் இருக்கக்கூடிய பேருந்துகளில் ஒரு பேருந்தில் கூட தமிழ்நாடு என்கின்ற பெயர் இடம்பெறவில்லை. இதனை நீங்கள் கூட்டணி கட்சி தலைவரான ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஏன் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என்று கேட்டு அழுத்தம் தந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எழுச்சி தமிழராக கருதப்பட்டிருப்பீர்கள். அந்த இடத்திலும் நீங்கள் எழவே இல்லை. ஆணவ படுகொலைக்கு எதிராக திமுகவிற்கு நீங்கள் அழுத்தம் தந்திருந்தால் நீங்கள் எழுச்சி தமிழராக கருதப்பட்டிருப்பீர்கள். அந்த இடத்திலும் நீங்கள் எழவே இல்லை. குடிதண்ணியில் மலம் கலந்த விவகாரத்தில் திமுகவிற்கு நீங்கள் அழுத்தம் தந்திருந்தால் நீங்கள் எழுச்சி தமிழராக கருதப்பட்டிருப்பீர்கள். அந்த இடத்திலும் நீங்கள் எழவே இல்லை. இவ்வாறு தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் எந்த இடத்திலும் எழாது நீங்கள் எவ்வாறு தன்னுடைய பெயருக்கு முன்னால் எழுச்சி தமிழர் என்கின்ற பெயரை போட்டுக் கொள்கிறீர்கள்? திமுகவிற்கு முரட்டு முட்டு கொடுக்கின்ற நீங்கள், திமுகவிற்கு நெருக்கடி வருகின்ற பொழுதெல்லாம் கிளர்ந்து எழக்கூடிய நீங்கள் தங்களுடைய பெயருக்கு முன்னால் திமுக கொத்தடிமை திராவிடர், கோபாலபுரத்து கொத்தடிமை திராவிடர், திமுகவினுடைய சொம்பு திராவிடர், திமுகவினுடைய அடிவருடி திராவிடர் என்கின்ற பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். அந்த பெயர் தான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அண்ணாமலை பார்த்து கேட்கிறீர்கள், உங்களுக்கு மண்டையில் ஏதாவது இருக்கிறதா? நீங்கள் எவ்வாறு IAS தேர்ச்சி பெற்றீர்கள் என்று அண்ணாமலையை கேட்கிற நீங்கள், நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்களுக்கு மூளை முத்திதான் முனைவர் பட்டம் பெற்றீர்களா? மூளை மூக்கு வழியே வழிந்து முனைவர் பட்டம் பெற்றீர்களா என்று கேட்கிறேன். ஏனென்று சொன்னால்
முருகன் தமிழ் கடவுள் என்று இப்போதான் உங்களுக்கு தெரியுமா? முருகன் தமிழ் கடவுள், அவன் ஆரியமயமாக்கப்பட்டான் என்பது இப்போதான் உங்களுக்கு தெரியுமா? இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் கோமாவில் இருந்தீர்களா? ஆரியமயமாக்கப்பட்ட முருகனை மீட்டெடுக்க நீங்கள் கிள்ளி போட்ட துரும்பு ஏதாவது ஒன்றை கூற முடியுமா? முருகன் பெயரை சொல்லி ஸ்டாலின் வேலை தூக்கலாம். முருகன் பெயரை சொல்லி நீங்கள் வேலை கையில் எடுக்கலாம். நீங்கள் எல்லாம் வேலை கையில் எடுத்தால் அது சமத்துவ வேல். அண்ணன் சீமான் அவர்கள் வேலை கையில் எடுத்தால் அது RSS வேல் என்று சொல்வது வேடிக்கை. இது அத்தனையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான தகுந்த பாடத்தினை வருகின்ற 2026 தேர்தலில் தருவார்கள் என்பது எந்த ஐயமும் இல்லை. நன்றி.